ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடம் தமிழில் துணைப்பாட பகுதி பற்றி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த துணைப்பாட பகுதியில் என்ன தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், என்ன சத்தம். தலைப்பானது என்ன சத்தம். இந்த பாடப்பகுதியில் என்ன தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், மரபு சொற்கள் பற்றிய விளக்கமாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. விலங்குகள், பறவைகள் பற்றிய ஒலிக்குறிப்புத்தன்மை, அதனுடைய விலங்குகளோ அல்லது பறவைகளோ அவற்றினுடைய இளமை பெயர்கள், தாவரங்களுடைய இளமை பெயர்கள், அதனுடைய பயிர் செய்யப்படக்கூடிய இடங்கள், அது வளரக்கூடிய இடங்கள் பற்றியும் இங்கே மரபு சொற்களிலே சொல்லப்படுகின்றன. பொதுவாக மரபு சொற்கள் என்பது என்ன? நம்முடைய முன்னோர்கள் என்ன பொருளை என்ன சொல்லால் பெயரிட்டு அழைத்தனரோ அதைத்தான் நாம் வழியாக என்ன செய்கின்றோம்? பின்பற்றி வருகின்றோம். அதன்படியாகத்தான் இங்கே மரபு சொற்கள் அதனுடைய விளக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக துணைப்பாடம் என்ற தலைப்பிலே என்ன சத்தம் என்ற தலைப்பில் இங்கே பாடப்பகுதியானது நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. துணைப்பாடம். இந்த துணைப்பாடத்தில் என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றால், என்ன சத்தம். மாணவர்களே, இந்த படத்தை பார்க்கப்படும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? பசுமை நிறைந்த இடமாகவும் அங்கே ஆடு மாடுகளெல்லாம் மேய்கின்றன. ரொம்ப செழுமை வாய்ந்த மரம் ஒன்று இருக்கிறது. ஒரு சிறுவனானவன் கையிலே குச்சியை வைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்த படத்தை பார்க்கப்படும் பொழுது பொழுதானது சாய்ந்து விடுகிறது. மாலை பொழுதாக மங்கி வருகின்றது. அந்த ஆடுகளை பற்றி கொண்டு அந்த சிறுவனானவன் வீட்டை நோக்கி வருகின்றான். அங்கே யானைகள், மயில்கள், சிங்கம் இதெல்லாம் காடுகளிலே திண்டு எல்லாம் மனிதன் மாட்டமில்லை என்றால் அது என்ன செய்ய வெளியேறி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருகின்ற படத்தை பார்த்தால் குடும்பத்தினுடைய ஒற்றுமை தெரிகின்றது. ஒற்றுமை ஒருபுறம் இருந்தாலும் இந்த பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த நம்ம சாப்பிடுவனுடைய முறைகள் பற்றி, சாப்பிடுதலை எப்படி சொல்லணும், நொறுக்கி சாப்பிடக்கூடிய பொருளை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறது, பால் தண்ணி குடிப்பதெல்லாம் எப்படி சொல்கிறோம் அந்த மரபு சொற்களை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு படப்பகுதியாக கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தைகள் இங்கே விளக்கப்படுகின்றன. இந்த பாடப்பகுதியை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனியமாக. விடுமுறைனா நம்ம என்ன செய்வோம்? விடுமுறை என்றால் தாத்தா பாட்டி வீட்டுக்கோ அல்லது கிராமப்புறமாக இருக்கக்கூடிய இந்த வயல்வெளி, தோப்பு, தோட்டங்கள் இந்த மாதிரி இந்த பகுதிகளிலே தன்னுடைய பொழுதை கழிப்பதற்காக செல்வோம் அல்லவா? அதே போல் அந்த செலியன் என்ற அந்த சிறுவனானவன் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செலியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான். ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. செலியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அந்த மரத்தின் மேலிருந்த குரங்குகளின் அலப்பும் அலப்பறை ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான். பொதுவாக காடு அல்லது வயல்புறம் அப்படி பார்த்தோம்னா சுதந்திரமாக சுற்றித் திரியக்கூடிய அணில்கள், பறவைகள், மற்ற விலங்குகள் என்ன செய்யும்? அதெல்லாம் ரொம்ப சுதந்திரமாக தெரிந்து அதனுடைய ஓசையை எழுப்பி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படியாக அந்த குரங்குகள் அங்கே இங்குமாக மரக்கிளையை தாவிக்கொண்டு ஓசை சத்தத்தை கொடுத்துக்கின்றது. அது குரங்குகளின் ஓசை எப்படி இங்கே குறிப்பிடப்படுகின்றது? அலப்பும் என்ற அந்த வார்த்தையை மரபு சொல்லாக இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின. அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது. குயிலின் ஓசை செலியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். திடீரென ஆடுகள் மே மே என கத்தும் சத்தம் கேட்கவே செலியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான். அருகில் பச்சை புதரருகே நரி ஒன்று ஆடுகளை கொண்டு தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. மாணவர்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? குயில் என்பது குக்கு குக்கு என கூவுகின்றது. இது மரபுச்சொல். குரங்குகள் அலப்பும் ஓசை கொடுக்குது.
அதே போல் அம்பை என்ன செய்கிறான்? எய்தான் என்பது இங்கே எய்தல் என்பதை குறிக்கின்றது. அந்த நரி என்ன செய்கின்றது? கத்தாமல் ஊளையிட்டு கொண்டே ஓடுகிறது. இப்போ இங்கே மரபு சொற்கள் முன்னோர்கள் என்ன சொல்லி சென்றனர் அதை நாம் என்ன செய்கின்றோம்? வழி வழியாக பின்பற்றுகின்றோம். செழியன் ஆடுகளை ஓட்டி கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாகி விட்டது. பறவைகள் இறக்கைகளை படபடவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிறியது, ஆந்தை அலறியது. இதில் என்ன தெரிகிறது? தூரத்தில் எங்கோ சிங்கம் கத்துவது முழங்குதல் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அதே போல் யானை என்பது பிளிறுகிறது, ஆந்தை அலறுகிறது. இவ்வாறாக மரபுச்சொல் யானைக்கும் ஆந்தைக்கும் உடைய ஓசையை பற்றி குறிப்பிடுகின்றது. கீரிப்பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது. மயில் அகவியது. பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. குதிரை கனைத்தது. இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கம்பங்கொல்லையில் வண்டுகள் முரளும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது. செழியன் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்திலிருந்த பசு கத்தியது. செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் விட்டு தன் அம்மாவிடம் சென்று காட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம், யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார். மாணவர்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? இங்கே யானை பிளிறுதல், பாம்பு சீறுகிறது, மயில் அகவுது, இதெல்லாம் அதனுடைய ஓசை வெளிப்படுத்தக்கூடியது. சத்தத்தை தான் இங்கே இவ்வாறாக மரபு சொல்லே சொல்லப்படுகின்றது. குதிரை கனைத்தது. மாடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல அதை கட்டுவாங்க இல்லையா? அது பேர் என்னது? மாட்டுத் தொழுவம். அதே போல் ஆடுகள்லாம் அடையக்கூடிய இடமெல்லாம் ஆட்டுப்பட்டி என்று குறிப்பிடுவார்கள். நரி எப்படி இது பண்ணுச்சு, சிங்கம் எப்படி கத்துனது, யானை எப்படி கத்துனது அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்லப்படுகின்றது. நரி ஊளையிடுகிறது, சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும், யானை பிளிரும் என்ற இந்த மரபு சொல்லை நாம் பயன்படுத்துகின்றோம். இப்போ வாழை தோட்டத்திலிருந்து தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்துவிட்டு வந்தான். அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான். அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிழியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர். இங்கே வாழை தோட்டம் என்பது ஒரு வருடத்துக்குள் வளர்ந்து பலன் தரக்கூடியது. அதனால் அதெல்லாம் தோட்டத்தில் வைக்கப்படும். மல்லிகை தோட்டம், வாழை தோட்டம், பூந்தோட்டம் என்று. மரங்கள் அப்படின்னு வகையில் பார்க்கும் பொழுது பனை மரம் எடுத்துட்டோம்னா அது ஆண்டாண்டுக்கு வளர்ந்து பிறகு தான் பலன் தரும். அது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னை மரம் வச்சவன் தின்னுட்டு சாவான், பனை மரம் வைத்தவன் பார்த்துட்டு சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழமொழி எதற்கு சொல்லியிருக்கிறார் என்றால், தென்னை மரம் வளர்ந்து 5 ஆண்டுகளிலே பலன் தரக்கூடியது. பனை மரமானது நீண்ட காலங்களை எடுத்துக்கொள்ளும். அது பனை வளர்ந்து ஆளாகி அது பயனை தரக்கூடிய சூழ்நிலை. அது பனங்காடு என்று சொல்வார்கள். இங்கே தென்னை, மா, பலா இதெல்லாம் என்னது? புளிய மரம், இதெல்லாம் மர வகைகளில் உள்ளது. தோப்பு என்று குறிப்பிடுவோம். மாந்தோப்பு, புளியந்தோப்பு, தென்னந்தோப்பு அப்படின்னு என்ன செய்வோம்? தோப்புகள் இது அழைக்கப்படும். தோப்புகள் என்ற பெயரிலே மரபு சொற்களாகிய முன்னோர்கள் வைத்து சென்றுள்ளனர். பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார். இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். எலியும் எலிக்குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன. இப்போ இங்கே எலி என்பது எதை குறிப்பிடுகின்றது? எலி அதனுடைய கொடுக்கக்கூடிய ஓசை சத்தத்தை குறிக்கின்றது. எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது. நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான். அங்கே பூனை ஒன்று சீறுவதைக் கண்டு நாய் குரைக்க காரணம் அறிந்தான். இரண்டையும் அருகிலிருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்து கொண்டான். பாட்டியும் தங்கையும் முன்பே தூங்கிவிட்டனர்.
கொய்யா தோப்பிலிருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான் செழியன். சேவல் எப்படி கூவுகின்றது? கொக்கரக்கோ என்று கூவும். கோழி, பெட்டை கோழி என்பது எப்படி சத்தம் கொடுக்கும் என்றால் கொக்க கொக்க கொக்கரித்தல். கோழி கொக்கரிக்கும், சேவல் கொக்கரக்கோ என சத்தம் கொடுத்து கூவும். காகம் என்ன செய்யும்? காகம் அதே போல் தன் பங்குக்கு கரைகின்றது. இங்கே காகம் என்பது கா 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 என்று கரைந்து கொண்டே இருக்கும். செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான். தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பிச் சென்றான். பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம். அடுத்ததாக ஒலிமரபு சொற்கள். குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலறும், மயில் அகவும், பாம்பு சீரும். விலங்குகளின் இளமை பெயர் மரபுச் சொற்கள். ஆட்டுக்குட்டி, கோழிக்குஞ்சு, குதிரைக்குட்டி, குரங்குக்குட்டி, மான்கன்று, யானைக்கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை, அணிப்பிள்ளை. அடுத்ததாக வினைமரபுச் சொற்கள். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தார், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றான், பால் பருகினான். இவையெல்லாம் நாம் செய்யக்கூடிய செயல்களை பற்றி இங்கே இந்தந்த சொற்களிலே பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது. தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபுச் சொற்கள். மா, பலா, வாழை இவற்றினுடைய இலைகள் இலை என்று குறிப்பிடப்படும். ஈச்சம், தென்னை, பனை இவையெல்லாம் ஓலை என்று குறிப்பிடப்படும். தென்னை சில சமயங்களில் கீற்று என்றும் அழைப்பார்கள். கம்பு, கேழ்வரகு, சோளம் இவையெல்லாம் தட்டை. கம்பந்தட்டை, கேழ்வரகு தட்டை, சோளத்தட்டை என்று குறிப்பிடுவார்கள். நெல், புல், திணை இவையெல்லாம் தாள் என்று குறிப்பிடப்படும். வெங்காயம் எடுத்துக்கொண்டால் அதுவும் தாள் என்று தான் குறிப்பிடுவார்கள். அவரை, கத்திரி, முருங்கை, வெள்ளரி இவையெல்லாம் பிஞ்சு என்று அழைக்கப்படும். அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு என்று குறிப்பிடுவார்கள். பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இவருடைய இருப்பிட மரபுச் சொற்கள். கரையான் புற்று, மாட்டுத் தொழுவம், கோழிப்பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டுப்பட்டி, குதிரை குட்டில், குருவிக்கூடு, எலி வலை, யானை கூடம் என்று இங்கே இவற்றினுடைய இருப்பிட மரபுச் சொற்களாக இங்கே குறிப்பிடப்படுகின்றன. மரபு என்பது என்ன? அந்த மரபு என்பது மூலமாக நாம் குறிப்பிடக்கூடிய சொற்கள்லாம் என்ன என்பது பற்றி இப்பொழுது பாடப்பகுதியிலே பார்த்தோம். நீங்களும் இவைவே என்னென்னவற்றிற்கென்று உங்களுடைய பெற்றோர்களும் அதை சொல்லியிருப்பார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களும் அதை பயன்படுத்தி இருப்பார்கள் அல்லவா? மாணவர்களே, அனைத்து மரபுச் சொற்களையும் படித்தறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி வார்த்தையில் நாம் பயன்படுத்துவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.